மனிதன் அமைதி பெறுவதற்காக காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி. இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அன்பாய் இரு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஆடல் நாயகி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அப்பா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்லதொரு பஞ்சேந்திரிய தவத்தை ஆழமாக நிறைவாக நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக வாழ்வில் மேலும் மேலும் வெற்றி பெற இறையருளும் குரு அருளும் என்றென்றும் அவர்களுக்கு துணை நிற்குமாக என அனைவர் சார்பிலும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், ஒய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மன வழக்கலை என்னும் விருட்சத்தின் ஆணிவேராக திகழும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி இருவரும் சுக்குமமாக நம்மோடு நிறைந்து நாம் ஓய்வு பெற உதவுவாராக என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய டிஜிட்டல் ஜூமில் இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று அன்பாய் இரு என்றதொரு தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு இது ஒரு ஏற்ற தலைப்பு தானே. மன வளக்கலையின் உச்சக்கட்ட நிலை அன்பு. அதனால்தானே ஒருவரை ஒருவர் எந்த நிலையிலும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து கூறி எந்த காரியமும் துவங்குகிறோம். அதைவிட இன்னும் உயர்ந்த நிலையில் மகான் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வையகம் வாழ் மக்கள் அனைவரையும் வாழ்த்திக் கொண்டே தன் வாழ்நாள் முழுவதும் இருந்தவரில்லவா நமது மகான். அவர்கள் அகமாகிய ஆன்மாவையும் வாழ்த்தி மகிழ்கிறார்கள், இந்த வையகத்தையும் வாழ்த்தி மகிழ்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் அகத்தில் தூய்மை பெற அந்த ஆன்மா அன்றே நம்மை வாழ்த்தி இருக்கிறது என்று கூறலாம் மிகையாகாது. ஐயா அவர்கள் கூறுகிறார்கள், அன்பு என்பது ஒரு உணர்வு நிலை. எப்படி? தானாக நம்முள் சுரந்து வருவது அன்பு. அதாவது சுயநலமின்றி அனைத்தையும் உயிருள்ளவை, ஓருயிர் தாவரம் முதல் 6வது அறிவு பெற்ற மனிதன் வரை, ஏன் அனைத்தையும் தாண்டி உயிரற்றவை என கூறப்படும் ஜடப்பொருட்களுக்கு கூட தன்னால் முடிந்த உதவிகளை செய்தல். 2வது, எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராதபடி அரவணைப்புடன் நடந்து கொள்ளுதல். இப்போ ஞாபகம் வருகிறதல்லவா, நாம் ஒவ்வொரு நாள் தவ முடிவிலும் நம்மை 2 ஒழுக்க பண்பாட்டை கூறி உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள பணிக்கிறாரே குரு நம்மை. அருள் தந்தை அன்புன்னா என்னன்னு கூறுறாங்க. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறிவின் உயர்வே அன்பாம், அனைத்துலகுக்கும் அறிவின் விளக்கம் அன்பாம், வினை தூய்மை பெற வித்தாம் அன்பு உணர்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. 4 சொல்லிட்டாங்க.
துன்பம் போக்கும் தூய நெறி, அதாவது அறநெறி அன்பு. அறிவின் உயர்வு அன்பு. அத்தோட விடல அறிவுக்கு மட்டும். அறிவின் விளக்கம் அன்பு. வினை தூய்மை பெற வித்து அன்பு. அதை உணர்வோம் அப்படின்னு உணர்வு நிலையில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அறிவு நிலை உயர உயர, இன்னும் சொல்ல போனால் அறிவு விரிய விரிய அன்பு பிறக்கும். அறிவின் விளக்கம் கிடைக்க கிடைக்க அந்த அன்பு நிலை பெறும் என்று வைத்துக் கொள்ளலாமா? மனம் அறிவெனும் மாபதம் எய்தும் அப்படின்னு ஒரு இடத்துல சாமிஜி ஒரு பாடல்ல குறிப்பிடுறாங்க. அப்ப மா என்றால் பெரிய, பதம் என்றால் பக்குவப்படுத்துதல். மனம் அந்த இயற்கையுடன் இணைந்து இணைந்து சூழ்நிலையுடன் இணைந்து இணைந்து பக்குவப்பட்டு அறிவாக உயர்நிலை அடையும் போது அனைவரிடத்திலும், ஏன் அனைத்தும் அன்புமயம் என்ற ஒரு நிலை ஏற்படுமாம். அதையே இவ்வாறு 4 வரிப்பாடலில் கூறுகிறார் அருள் தந்தை. இதையே பொய்யாமொழி புலவர் வள்ளுவப் பெருந்தகை அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்பு தோல் போற்றிய உடம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்பு இருந்தால் மட்டுமே உயிர் உள்ளவர், இல்லை என்றால் எலும்பும் தோலும் உள்ள உடம்பு என்கிற ஒரு ஜடம். சில பேர் சொல்லும் ஜடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் அது மட்டும் இல்ல, இன்னும் 9 குறள். அதுல ஒன்று, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என நம்மை வினவுகிறார். ஏன்னா அது ஒரு உணர்வு நிலை. தானாக பொங்கி பிரவாகம் எடுத்து எங்கு தேவையோ அங்கு சென்று முடிக்கும் ஒரு உணர்வு நிலை. மனிதரை தாண்டி, அதனால்தானே மனிதரை தாண்டி அன்று வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினாரே. அது மட்டுமா? முல்லை கொடி பற்றுவதற்கு கொம்பு இல்லை, அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருந்தது. சுற்றி முற்றி பார்த்தார், கொம்பு எதுவும் கிடைக்கவில்லை. அன்பின் மிகுதியால் தான் வந்த தேரை அதன் அருகில் கொண்டு சென்று அந்த கொடியை தேரில் படரவிட்டு அதன் குதிரைகளை கழற்றி அதில் ஏறி அரண்மனை வந்தாராம். ஏன்? சிபி சக்கரவர்த்தி பருந்திடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வந்த புறாவுக்காக தன் தொடை சதையையே அறுத்து கொடுத்து புறாவை காப்பாற்றியவர் அல்லவா. இவ்வாறு கடை 7 வள்ளல்கள் வாழ்ந்த பூமி நமது பூமி. அதிலும் தற்போது அவதரித்த முண்டாசு கவிஞர் பாரதியோ, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என பாடி மகிழ்கிறார். அவர் அடி ஒற்றி வந்த நம் குரு அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் என்கிறார்கள். அதனால்தான் தன் உடம்பையே சோதனை கூடமாக்கி 40 ஆண்டுகள் பயிற்சி செய்து அதன் பின்னால் வரும் விளைவை கூர்ந்து உணர்ந்து அதை நமக்கு பயிற்சியாக கொடுத்துள்ளார்கள் அல்லவா அருள் தந்தை அவர்கள். அதாவது 9 வகையான உடற்பயிற்சி, உடலுக்கு மனதை மேம்படுத்த 9 வகையான தியான பயிற்சி, மனதை தூய்மைப்படுத்த அகத்தாய்வு பயிற்சிகள், உயிரை வளப்படுத்த காயக்கல்ப பயிற்சி, ஆன்மாவை வீடு பேறு பெறச் செய்ய மௌன பயிற்சி. இவ்வாறு சரியாக வரிசைப்படுத்தி ஒன்றன் பின் ஒன்றாக சிஸ்டமேட்டிக்கா செய்ய செய்ய அறிவு விளக்கம் பெறும். அறிவு விளக்கம் பெறும்போது அன்பு மிகுதிப்படும். அன்பு மிகுதிப்பட பட அறச்செயல்கள் மிகும். அறச்செயல்கள் மிகுந்து மிகுந்து வினை தூய்மை பெற அதுவே வித்தாக அமையும். அதாவது பாவப்பதிவுகள் ஒவ்வொன்றாக கழிக்கப்படும் என்கிறார்கள். அதனால்தான் நமக்கு அறிவு ஒளி பெற அன்பொலி என்ற நூலின் மூலம் அழைக்கிறார் மகான் அவர்கள். அன்பு வளர வளர விட்டு கொடுத்தல்,
பொறுமை, சகிப்புத்தன்மை, பிறர் வளம் பறித்தல், பிறர் வளம் பறிக்காத நிலை, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் நிலை, தனக்கே என்ற பேராசை ஏற்படாத நிலை. இவ்வாறு ஏற்பட்டு அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத பொருள்துறையில் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை ஏற்படும் என்கிறார்கள் அருள் தந்தை. பொருள்துறையில் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை ஏற்படும் போது அருள்துறையில் அறிவு செல்லும் என்று கூறுகிறார் அருள் தந்தை அவர்கள். அன்பர்களே வாரீர், இன்ப நிலையதை, ஏக நிலையதை, அன்பு நிலையதை அருந்திடலாம் இன்றே அன்பர்களே வாரீர் என அன்பர்களை அழைக்கிறார். அன்பர்கள் என்பதன் விரிவு அன்பு உடையவர்கள். அவர்களே இன்பம் எய்த முடியும், அவர்களே ஏக நிலையை அடைய முடியும், அவர்களே அந்த ஆனந்த நிலை அடைய முடியும். அப்படித்தானே? அன்பு ஆட்சி செய்யும் இடத்தில் அறம் வளரும், ஆன்மீகம் பெருகும். ஏன், நாம் செய்யும் தொழிலில் கூட முன்னேற்றம் ஏற்படும், படைப்புத்திறன் அதிகரிக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா மாணவர்களிடமும் தன்னுடன் வேலை பார்க்கும் ஊழியர்களிடமும் மாறாத அன்பு வைத்திருந்தார். தனது ஓய்வு நேரம் முழுவதும் மாணவர்களிடமேயே செலவழித்தார். அவ்வாறு எங்கள் பள்ளி குழந்தைகளிடமும் ஒரு முறை வந்து கலந்துரையாடி ஒவ்வொரு குழந்தைகளையும் கை கொடுத்து வாழ்த்து கூறின அந்த அன்பு நிலையை என்னால் மறக்கவே முடியாது. மேலும் அவரது குரூப்பில் வேலை செய்த, அதாவது இந்தியாவின் முதலாவது விண்கலம், முதல் சேட்டலைட் ஆராய்ச்சியில பணிபுரிந்த சக ஊழியர் ஒருவர் இந்த செய்தியை கூறினார். அதை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது அன்றைய தினம் அவர் காலையில ஒரு 10 மணிக்கு டியூட்டிக்கு வந்த உடனேயே அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து, ஐயா இன்னைக்கு எனக்கு ஈவினிங் ஒரு 2 ஹவர் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்கு அப்படின்னு தற்செயலா கேட்டிருக்காங்க அப்துல் கலாம் ஐயா. இல்லைங்கய்யா, பிள்ளைங்க எல்லாம் எக்ஸிபிஷன் போகணுங்கிறாங்க, அவங்கள கூட்டிட்டு போகணும், அதுக்காக எனக்கு தரணும். ஓகே, அதுக்கு நான் குழந்தைகளோட சந்தோஷமா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனா வேலையில் அமர்ந்த அந்த சக ஊழியர் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தன்னை மறந்து தான் போக வேண்டிய நேரம் கடந்து போய்கொண்டே இருந்தது. அப்ப அந்த இடத்துல போய் அந்த லேப்ல போய் பார்த்தாங்க அப்துல் கலாம் ஐயா. அவரு தன்னுடைய சக ஊழியரோடு ரொம்ப சின்சியரா டிஸ்கஷன் பண்ணி அந்த ஆய்வை பற்றிய வேலையில் ரொம்ப பிஸியா இருந்தாரு. அப்போ தான் என்ன செய்தார், தான் ஒரு கார் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த சொன்ன சொல்லை தவறாது தான் அந்த குழந்தைகளை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் அவர்களை மகிழ்வித்து தானும் அதனால் மகிழ்ந்து பிறகு வந்ததாக தன்னுடைய வரலாற்றில் ஒரு அன்பர் கூறுகிறார். அவ்வாறு தான் அன்பு வைத்து அந்த விரிந்த மன நிலையில் தானே இப்படி செல்ல முடியும். தன்னை தாண்டி தன் சுற்றம், ஊர், உலகு என்ற நிலையில் அறிஞர் பெருமக்களும் மகான்களும் சென்றுதான் வியக்கத்தக்க சாதனை செய்துள்ளார்கள், படைப்புத் திறனை அதிகரித்துள்ளார்கள். அந்த விரிந்த அன்புதான் அமைதியை தரும். அதைத்தான் அருள் தந்தை அன்பின் அறக்கொடி பாரேர், அனைத்துலகுக்கும் அமைதி தரத்தக்க அன்பின் அறக்கொடி பாரீர் என்று நம்மையெல்லாம் அழைக்கிறார். எப்படி ஜாதி மத இன பேதங்கள் கடந்து சண்டை ஒழிந்து சமாதானம் காத்திட நீதியோடு உலகப் பெருமக்களை நேர் சமநோக்கு நினைவில் வாழச் செய்யும் அன்பின் அறக்கொடி பாரேர். இன்னும் பல பல வரிகள் இறுதியில் பூ உலகில் எல்லை கோடுகள் ஒளிந்து போர் பகை வறுமை போக்கி அன்பின் ஆர்வம் மேவும் உலக சமுதாயம் மேன்மையாய் மிளிர மக்களை மேல் நோக்கி அமைக்கும் அன்பின் அறக்கொடி பாரீர் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க. அப்போ அந்த அன்பு தான்
அனைத்துலகுக்கும் அமைதி தரத்தக்கது. அதுதான் அன்பை கொடுத்து உலக அமைதியை வாங்க வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் நமது அருட்தந்தை. வறுமை ஒழிந்து அன்பு அதிகரித்து பகை ஒழிந்து ஓருலக ஆட்சி மற்றும் உள்ளொளி உணர்தவம் தொண்டு மேலோங்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார்கள் அல்லவா அருட்தந்தை. அவ்வாறு தானும் வாழ்ந்து காட்டினார்கள் என்றே சொல்லலாம். அன்பு என்ற ஒற்றை தலைப்பால் இறை உணர்வு அடைய முடியும். அறிவடைந்த முழுமை பெற்றால் இயங்கும் பல் உயிர்களிடத்தும் மலரும் நட்பை மறையுணர்ந்தோர் அன்பு என்பார். மனித உள்ளம் மாண்பு பெற்ற நிலை இதுவே அமைதியின் வித்து என்று ஒரு பாடலில் கூறி முடிக்கிறார். இதற்கு முழு எடுத்துக்காட்டு அருள்தந்தையே. அவரே இறையுணர்வாளர், அவரே முழுமை பெறடைந்தவர், எல்லா உயிர்களிடமும் அன்பு கொண்டவர், அதாவது அமைதியின் சொரூபம் என்றே கூறலாம். இதையே மாண்பு பெற்ற நிலை என்று கூறுகிறோம். மாண்பு என்றால் தனக்கு நிகராக இன்னொருவர் இல்லாத நிலை என்றே பொருள்படும். அந்த நிலையில்தானே மாண்புமிகு பிரதமர் என்கிறோம், ஒரே பிரதமர். மாண்புமிகு முதல்வர் என்கிறோம், முதல்வர் ஒருவர் மட்டுமே. இதுபோல் விஞ்ஞான காலத்தில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த ஒரே மகான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களே. ஐயா சொல்லும்போது சொல்றாங்க, அன்பு பாசமா உங்களுக்குள்ள குறுகி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அடுத்த பாடலிலேயே அதற்கான விளக்கம் கொடுக்கிறார்கள். அறிவு கட்டுண்டு செயல் விளைவிக்கும், விளைவு அறியாதது பாசம். அதாவது அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டு செயலை செய்யும், அதனால வரும் விளைவை அறியாது மாட்டிக்கொள்ளும் பாசம். அதனால் இன்பம் துன்பம் ஏற்படும். அப்ப அன்புன்னா அறிவின் அசையா உறுதியில் சுரக்கும் அன்பு, விளைவையும் அறியும் அன்பு அப்படின்னு அடுத்த பாடல்ல கூறி முடிக்கிறாங்க. அதாவது அறிவு எல்லைக்குட்பட்டு தான் தனது என்ற நிலையில் செயல்படுவது பாசமாகும். அதையே அன்பு விரிவு நிலை பெற்று அசையா உறுதியில் விரிந்து விளைவு நல்லதே தரும் செயல் அன்பு என்கிறார்கள் அருள்தந்தை. இன்னும் ஒரு இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம், உளநிலை அறிந்து உதிக்கும் ஆர்வமே அன்பு. உருவத்தை பார்ப்பது பாசம், அதாவது உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சை ஆசைன்னு சொல்லிட்டாங்க பாசம். உளநிலை அறிந்து உதிக்கும் ஆர்வமான உணர்வே அன்புன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு உரியவர் மேல் தோன்றும் ஆசைக்கு பாசம் என்போம். தெரியாதவர்கள் கூட வருந்தும் நிலையில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆர்வத்தின் உணர்வு நிலை அன்பு என்று கூறுகிறார். அப்போ நாம எந்த நிலையில் இருக்க வேண்டும்? பாசம் என்ற பாசி பிடித்த இடத்தில் வழுக்கி வழுக்கி விழுந்து எழ முடியாமல் இன்பம் துன்பம் என்ற சுழலில் சிக்கி துன்பப்படுவோமா, அல்லது விரிந்து பறந்து அன்பு என்ற நிலையில் அன்பாய் இருப்போமா? இதுக்கே அருள்தந்தை தன்னோட கைப்பட வாழ்க்கை மலர்கள்ல ஒரு எடுத்துக்காட்டு கூறுறாங்க. உருவ அளவிலே பொருள் அளவிலே நினைவு குறுகி ஒரு பொருள் தனக்கு சொந்தம் என்று கருதும் கற்பனை மீது எழும் பற்றுதல் நிலையை பாசம் என்போம். ஆராய்ச்சி அறிவின் எல்லையிலே உயிர்நிலையை அறிந்த உயர்விலே வேதம் கடந்த பேரறிவின் பெருங்கருணையிலே ஜீவ இனங்களின் இன்ப துன்ப இயல்பறிந்த சிறப்பான ஞாபகத்திலே எத்தனை பாருங்க அன்புக்கு, கருத்துக்கு எட்டிய துன்பங்களை குறைக்க வழி காண வேண்டும் என்ற கனிவிலே ஏற்படும் பற்றுதலை அன்பு என்று சொல்கிறோம். ஆராய்ச்சியின் எல்லை உயிர்நிலையின் உயர்வு, பேதம் கடந்த பேரறிவின் பெரும் கருணை, ஜீவ இனங்களின் இன்ப துன்ப இயல்பறிந்த ஞாபகம்,
கருத்துக்கு எட்டிய துன்பங்களை குறைக்க வழி காணுதல் இவையே அன்பு அப்படிங்கிறாரு. கருத்துக்கு எட்டியன்னா அவங்க பார்த்தவங்களும் இருக்கலாம், பார்க்காதவங்களும் இருக்கலாம். சமுதாயத்திற்கு நான் தொண்டு செய்வேன் என்னும் போது அது அன்பு நிலையாகும். என் மனைவியை, என் குழந்தையை பாதுகாக்க முயற்சிப்பேன் என்னும் போது அது பாசம் என்னும் நிலையாகும் என்று எடுத்துக்காட்டும் கூறுகிறார். இன்னொன்று, ஒரே பொருளில் 2 எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார் ஐயா அவர்கள். மனிதர்களுக்கு நிழல் கொடுக்க மரம் வைக்கிறேன் என்றால் அது அன்பின் செயல். அதை மாற்றி எனது கிராமவாசிகளின் சௌகரியத்திற்காக மரம் நடுகிறேன் என்றால் அது பாசம் என்று சொல்லப்படும் என்று அறுதியிட்டு கூறுகிறார் அருள் தந்தை அவர்கள். அப்போ அறிவு என்ற தத்துவத்தையும் அதன் இன்ப துன்ப அனுபவங்களையும் அறிந்து பரந்த ஞாபகத்தில் செயல்புரிய எழும் ஆர்வமே அன்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பரந்த ஞாபகத்தில் செயல்புரிய எழும் ஆர்வமே அன்பு என்ற நிலையில் நாமும் அந்த அயராத விழிப்பு நிலையில், அதாவது விளைவறிந்த விழிப்பு நிலையில் இந்த சமூகத்தில் நாம் கேட்கும் சில துன்பங்களை குறைக்க நம்மால் இயன்ற உதவியை செய்தால் அதுவே அன்பு. இதையே பழைய திரைப்பட பாடல் ஒன்றில் கண்ணதாசன் அவர்கள் கூறுகிறார்கள். அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, கள்ளருக்கும் காவலுக்கும் எளிமையானது, உள்ளம் என்பது உள்ளவர்க்கு உண்மையானது, உலகம் என்பது உள்ளவரை உறுதியானது, அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது அப்படின்னு ஒரு பாடல்ல அப்பமே சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் கொடுக்க முடியும், குறையவே குறையாது. அதை பாதுகாக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நம்மை விட்டு அது விலகாது நம்மோடு பற்றி இருக்கும் ஒரு பற்றுதல் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. உளம் என்பது ஒண்ணு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அன்பு என்பது உண்மையானதாக இருக்கும். இந்த உலகம் உள்ள வரை அந்த அன்பு உறுதியான ஒன்றாக இருக்கும் அப்படின்றாரு. அன்பே இன்னும் விரிந்து செல்ல செல்ல கருணையாகிறது. அதையும் அந்த பாடல்ல கூறுகிறாங்க. மதம் மேல அன்பு வச்சா அது பக்தி, மனிதன் மேல அன்பு வச்சா அது பாசம், இதயம் மேல அன்பு வச்சா, உள்ளத்தின் மேல் அன்பு வைத்தால் அது உண்மை, ஏழை மீது அன்பு வைத்தால் அது கருணை அப்படிங்கிறாங்க. அந்த நிலையில அன்பே இன்னும் விரிந்து செல்ல செல்ல கருணையாகிறது. அன்பே சிவம் என்கிறார்கள். அந்த சிவத்தின் குணம் கருணை என்ற நிலையில் மேலும் மேலும் விரிகிறது. அன்பு ஒரு வற்றாத ஜீவ நதி என்றால் கருணையோ கடல் போல, மரமோ செடியோ காய்களை பிடித்து கொண்டிருப்பது அன்பு, அதற்கு தண்ணீர் மற்றும் சத்துக்களை தந்து வளர வைப்பது கருணை. அன்பு இருந்தால் ஈர்ப்புத்தன்மை என்ற அழுத்தம் அடுத்த உணர்வு ஏற்படும். கருணை இருந்தால் காப்புத்தன்மை என்ற வளர்ச்சி நிலை ஏற்படும். இறைநிலையிடம் ஈர்ப்பு மற்றும் காப்பு இரண்டும் உள்ளதல்லவா? அப்போது இறைநிலையின் துண்டுபட்ட வடிவமாகிய நமக்குள்ளும் இரண்டும் உள்ளதுதானே. அப்போது நாமும் அன்பாய் இருப்போம் தானே. ராமலிங்க அள்ளிகளார் ஒரு பாடல்ல சொல்றாங்க, நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அந்த அம்பலவாணரிடம் ஆருயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். அவரை குருவாக பெற்ற நம் தந்தையோ இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பும் கருணையுமாய் அனைத்தும் உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று பாடி கழிக்கிறார் அருள் தந்தை அவர்கள். இன்ப ஊற்று என்ற இறைநிலையை அடைய அன்பாயிரு, முக்தி பெற்று வீடு பேரடைய அன்பாயிரு, இன்பமாக துன்பமின்றி வாழ அன்பாயிரு,
அறநெறிகளை கடைப்பிடித்து வாழ அன்பாயிரு, அறிவில் முழுமை பேறு பெற அன்பாயிரு என்று சொல்லி எனக்கு கொடுத்த இந்த தலைப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி வைத்தோடு அன்பாயிரு என்ற ஒரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.